தருமபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புதுநன்மை உறுதி பூசுதல் திருவிழா. தருமபுரி பாரதிபுரம் புதிய தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் புதுநன்மை உறுதி பூசுதல் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனையில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். 12 வயது முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் வரலாறுகள் குறித்து 30 நாட்கள் சிறப்பு வகுப்புகளில் பங்கேற்று முதலாக மேதகு ஆயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களிடம் நெற்றியில் எண்ணெய் பூசி அப்பத்தை வாங்கி உண்ணுகின்ற நாள்தான் முதல் புதுநன்மை உறுதி பூசுதல் விழா. இதையொட்டி பேராலய வளாகத்தில் பங்கு தந்தை அருள்ராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் 12 வயது முடிந்து சிறப்பு வகுப்புகளில் பங்கேற்ற 41 சிறுவர்கள் ஆயரிடம் அப்பத்தை வாங்கி முதல் உறுதி பூசுதல் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக 41 சிறுவர்களும் கைகளிலே மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி பங்கு தந்தை இயேசு பிரபாகரன், ஃபாதர் எட்வின், ஃபாதர் விமல், ஃபாதர் ஆல்வின் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மத்தியாஸ், கன்னியர்கள் உட்பட ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நமது இளைய சமுதாயத்தை ஆட்டி படைக்கிறது. ஆண்டவரே நாயன் போய் செல்போனே நாயன். உறுதி பூசுதல் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் பெற்று நல்ல தலைவர்களாக, தலைவிகளாக, சமுதாயத்திலும் சமயத்திலும் நல்ல தலைவராக ஆட்கொள்ள, தூயாவியின் வரங்களால் ஆட்கொள்ளப்பட்டு திகழ வேண்டும். இந்த இரு பெரும் அருள் அடையாளங்களை இன்று, அதாவது நல்லாய ஞாயிறன்று பெறுகிறீர்கள். இந்த நாளை மறக்கவே மாட்டீர்கள். என்றால் புனிதமான திவ்ய நற்கருணை, வல்லமை மிக்க தூய ஆவி இருவரே பெறுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் உங்களையே தயார் செய்யுங்கள். மிக ஆவலாக உள்ளதாலும் நான் உங்களை நற்கருணை என்னும் அருளடையாளத்தை பெற அனுமதிக்கிறேன். உறுதி பூசுதல் வாக்குறுதி. அன்பு ஆயரே, நாங்கள் இப்போது உறுதி பூசுதல் எனும் அருளடையாளத்தை பெற தயாராக இருக்கிறோம். அவ்வருளடையாளத்தை பெற எங்களை அனுமதிக்கும்படி உண்மை அன்புடன் வேண்டுகிறோம். உறுதி பூசுதல் அருளடையாளத்தை பெற நீங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்கள் சார்பில் வாக்குறுதிகளை அளித்தனர். இப்போது நீங்களே அந்த வாக்குறுதிகளின் பொருள் உணர் இறந்தோரும் என்று உயிர்த்தெழுந்து தந்தையின் பலப்பக்கத்தில் வீற்றில் போகிறமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? அன்று ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்கள் சமூக உறவையும் பாவம் பொருத்தலையும் உடலின் உயிர்ப்பையும் இலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? தூய ஆவியானவர் இறங்கி வர ஆயரோடு இணைந்து மன்றாடுவோம்.
ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அமருங்கள். உமக்கு அமைதி உண்டாகுக. கீர்த்தனாமேரி தூய ஆவியான மந்திரி பெற்றுக்கொள். உலக தன்மை முதலாம் உலகை
உன் தூய ஆவியை எங்களுக்கு அருளும் இறைவா. உறுதி பூசலில் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் கொடைகள் கனிகளையும் வரங்களையும் நாங்கள் எங்களது தினசரி வாழ்க்கையில் உணர்ந்து அனுபவித்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று தெய்வீக கல்வாரி திருப்பலியை நிறைவேற்றி இறைவனின் ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கும் என் அன்பு மேதகு ஆயருக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் மற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டுகிறோம். இவர்கள் தங்களது சாட்சிய வாழ்வால் மக்களை உம்மிடம் அழைத்து வரவும் உமது இடம் இருப்பை இவர்கள் என்னாலும் உணர்ந்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது அன்பின் பகிர்வில் பங்கேற்க வந்துள்ள அனைத்து நம்பிக்கையாளர்களையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள நற்சுகத்தை கொடுத்து எந்நாளும் உம்மை போற்றி புகழ்ந்து வாழவும் உமது அன்பை மற்றவரோடு பகிர்ந்து வாழ போதுமான மரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிற அறிவீரே. நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மண்டாட்டுக்களை எல்லாம் ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக.
பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டல்கள் கனிவுடன் செவி சாய்த்தரும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மேன்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு. பலம் தாரும். இயேசுவே, நான் நேரிய பாதையில் நடக்க கற்றுத்தாரும். உயிருள்ள ஆன்ம உணவே, உமது வருகையில் எனது உள்ளம் பேருவகை கொள்ளும். உமக்காக காத்திருக்கிறேன். வாரும் இயேசுவே. ஆமேன். Amen.
சகோதரர்கள் சகோதரிகளுக்கு தயவு